வணக்கம். நாங்கள் அமைச்சு ஜோனா பேசுகிறேன். இது இன்னும் அடை செய்யலான்ட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்: துவரம்பருப்பு, கருப்புளுந்து, அரிசி. என்ன அரிசிமா? இது புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசியா? புழுங்கல் அரிசி. கடலைப்பருப்பு 200 கிராம். 200 கிராம். துவரம்பருப்பு 200 கிராம். கடலைப்பருப்பு 200. அரிசி 200. தோலோட உளுந்தும் பருப்பு 200. தோலோட உளுந்தா இது? ஆமாம் ஆமாம். அது ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும். இதோ வச்சுருக்கிறேன். நைட்டே சோக் பண்ணி வச்சிடணும். ஆமாம். தேவையான பொருள்: 15 காஞ்ச மிளகா, சோம்பு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள், உப்பு, புதினா, கருவேப்பிலை, தேங்காயும் பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், சொரக்காய் சிரிவி வச்சுருக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சிக்கணும். சரி, இப்போ அரைக்கலாம். அம்மா அரைச்சிட்டிங்களா? அரைச்சி எடுத்துட்டேம்மா. அம்மா இது எத்தனை பேர் சாப்பிட்றதுக்குமா இந்த இதுவை? 8 பேர் சாப்பிடலாம். இப்போ 4 பேர் இருந்தாங்கன்னா எல்லாத்துலேயும் 100 போட்டுக்குங்க. அப்போ சரியா இருக்கும். இப்போ காஞ்ச மிளகா 15, சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். சரி, அரைக்கணும். இப்போ அரைச்சா காஞ்ச மிளகா சோம்பு இதில் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சதாம்மா? எவ்வளோம்மா? தூள் பண்ணி எவ்வளோ? ஒரு மூடி தேங்காய். ஒரு மூடி தேங்காய். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். சிறுகி வச்சிருக்கீங்க சொரக்காவை? ஆமாம், சிறுவி தான் போடணும். எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கலாம். சரி, உடனே சுடலாமாம்மா இதை? இப்போ கலந்து வச்சுட்டு ஸ்டவ் இது பண்ணிட்டு உடனே சுடலாம். தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பசு. கடாய் அடி கனமான இரும்பு கடாய். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். கொஞ்சம் இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து தட்டிக்குங்க. கொஞ்சம் மெலிசாக தட்டிக்குங்க, கையெல்லாம் சுடாது. அப்படியா அம்மா? இது பேசாமல் இலையில இது கவரில் தட்டி இலையில கூட தட்டிக்கலாம். கையிலனா பால் கவர் இல்லை, அதை கழுவில கூட தட்டிக்கலாம். ஆனால் ஸ்லோவாக வச்சு தான் வேகணும். சரி. வடை வாசனை வந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் வேகிறதுக்கு. ரெண்டு சைடு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆன ப்ரௌன் 2 சைடு இதை மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோடனே எடுத்துடணும். நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு கடாயில் தட்ட வரலன்னா தோசைக்கல்லில் கூட வச்சு தட்டிக்கலாம். ஸ்லோவாக வச்சு தட்டணும், உள்ளே வேகணும். சுவையான அடை ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம், சும்மா கூட சாப்பிட்லாம். மொறுன்னு நல்லா தான் இருக்கும். வாங்க பசங்களை சாப்பிட்லாம். தேங்க்யூ.